திருவாரூடைய அருளை நினைந்து நினைந்து காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி எம்பெருமானை வரவேற்கக்கூடிய அற்புதமான அடியார்கள் திருக்கூட்டம் இருக்கக்கூடிய அந்த திருத்தேர் பவனி வரக்கூடிய அந்த காட்சியை இங்கே நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடக மதுரை அரசை போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, ஏகாம்பரத்துறை எந்தாய் போற்றி, பாகன் பெண் உரு ஆனாய் போற்றி, பாங்கர் வளர்த்து அழகா போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று அந்த திருவாசகத்தை மலர்ந்தருளிய எம்பெருமான் அமைச்சராக இருந்து பணியாற்றிய அற்புத திருநகராம் மதுரை நகரிலே இருந்து மாசி வீதிகளிலே எம்பெருமான் பவனி வரக்கூடிய அற்புதமான திருக்காட்சியை நான் இங்கே கண்டு கொண்டிருக்கிறேன். மங்களம் அருளக்கூடிய அன்னை மீனாட்சி பவனி வரக்கூடிய அந்த அற்புத திருக்காட்சியை நான் இங்கே கண்டு கொண்டிருக்கிறேன். திரு ஆளாய்க்கு இணையாய் ஒரு தலமும் தெய்வ மனம் செய்ய பூத்த மறுவார் பொற்கமல நிகர் தீர்த்தமும் அத்தீர்த்தத்தின் மருங்கே ஞான உருவாகி உரை சோமசுந்தரன் போல் இகவரும் தந்து உளவா வீடு தரக்கூடிய இப்பெருமான் இப்புவனத்திலே வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் மாசி வீதிகளிலே அழகிய திருத்தேரிலே பவனி வரக்கூடிய அற்புத திருக்காட்சி மதுரை மேலமாசி வீதியுடைய இறுதியிலே வந்து கொண்டிருக்கிறது. மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பிலே நேரு ஆளாள சுந்தர விநாயகர் திருக்கோயிலுக்கு அருகிலே இன்னும் சில மணித்துறையிலே திருத்தேர் அந்த இடத்திலே வர இருக்கிறது. நண்பர்களே, ஆன்மீக பெரியோர்களே, இறைவன் தானே எளிய வந்து அருள் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கக்கூடிய அந்த திருத்தேர் பவனி வரக்கூடிய அந்த காட்சி மதுரை வீதிகளில் இருந்து நமது கண்ணுக்கும் கருத்துக்கும் அழகாக இங்கே ஆன்மீக படையாளாக தெய்வப்படையாளாக அற்புத தெய்வப்படையாளாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் வசந்து தொலைக்காட்சி நிறுவனத்தார். கடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நரும் கொன்றையன் தார் தனந்து வேப்ப தொலை முடித்து விடனாக கலன் அகற்றி மாணிக்க சுடர்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கையில் எடுத்து வழுதி மருமகனான சோமசுந்தர பெருமான் அன்னை மீனாட்சியோடு இங்கே பவனி வரக்கூடிய திருத்தேரிலே பவனி வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை இங்கே நான் கண்டு கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த திருக்காட்சியை உங்களுக்கு அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீன்கொடி பறக்கவே மேதினி சிறக்கவே மிளிர்கின்ற மதுரையே மேக நிற சொக்கர் மீனாட்சி இங்க திருத்தேரிலே பவனி வரக்கூடிய அற்புத திருக்காட்சி. அது ஆன்மீகத்தினுடைய தெளிவு காட்சி. தேன் சொட்டும் நன்னாளிலே திருவிழா இன்று நடக்குது. திக்கட்டும் மக்கள் வெள்ளம். மேல மாசி வீதியில் 4 வீதிகளிலுமே மக்கள் வெள்ளம் வரவுறல அங்கே அன்னை மீனாட்சி எப்படிப்பட்ட மீனாட்சி? செவிட்டாத மொழி பேசும் சிங்கார கிளியோடு சிரிக்கின்ற அந்த தாயின் உள்ளம் இங்கே பவனி வரக்கூடிய அற்புதமான திருக்காட்சி. கோனாட்சி செய்கின்ற மீனாட்சி திருத்தேரிலே பவனி வரக்கூடிய அற்புத திருக்காட்சி. கோனாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வர கொஞ்சம் தங்க ரதமாக இங்கே திருத்தேர் பவனி வந்து கொண்டிருக்கின்ற அற்புத திருக்காட்சியை மிக அற்புதமாக படம் பிடித்து உங்களுக்கு உங்களுடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் செவிக்கும் இங்கே சிந்தனையை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணை உரித்து அதனை போர்த்திட்டு அடியும்பட்டு மானம் இழந்து இறந்தெதிர்ந்த மதுரை சொக்கர் அன்னை மீனாட்சியினுடைய கரம் பிடித்ததனால் புகழ் பெற்றார், சிறப்பு பெற்றார் என்று சொல்கின்ற அளவுக்கு நேற்றைய தினம் மணக்கோலம் கண்ட பெருமகனார் இன்று அடியார்களுக்கு அருள் வாழிப்பதற்காக நாயகன் காலின் நாயகன் ஆதி கடவுளருக்கு ஆவி நாயகன் அங்கையர்கண்ணி மாதேவி நாயகன் நமக்கு அருள் வாழிப்பதற்காக திருத்தேரிலே பவனி வரக்கூடிய இந்த காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
திருத்தேரை தொடர்ந்து அன்னை எப்பொழுதும் சுவாமியை பிரியாத அந்த பிரியா விடையம்மன் ஒரு தேரிலும், சண்டிகேஸ்வரர் ஒரு சிறிய தேரிலும், விநாயகப் பெருமான் மூலப்புறதாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஒரு தேரிலும் பவனி வரக்கூடிய அந்த காட்சி அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்று சொல்வார் மாணிக்கவாசக பெருந்தகை. அவன் அருளால் அவன் தாளை வணங்குவதற்காக நாமெல்லாம் இங்கே அவனுடைய அருளை பெறுவதற்காக கூடியிருக்கோம். இறை தேடுவதுடன் இறையும் தேடு என்று சொன்னார் பாமன் சுவாமிகள். கற்றுணை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொன்னார் நாவுக்கரசர் பெருமான். இப்படி எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் இறைவனுடைய நாமத்தை மனதினால் சிந்திப்பமே ஆனால்